நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம். குறிப்பா பாத்தீங்கன்னா, ஆளுநர் சொன்ன அந்த 13 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கிறார் முதலமைச்சர். அதுல முக்கியமானது என்னன்னா, இந்தியாவில மற்ற மற்ற இடங்கள்ல நடக்கிறது போல, குறிப்பா வட இந்திய மாநிலங்கள் நடப்பதை போல சாதி மத மோதல்களோ, கும்பல் வன்முறையோ, சிறுபான்மையினர் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களோ, அதாவது ஸ்போரோடிக் வயலன்ஸ்னு சொல்லுவோம், பரவலாக நடத்தக்கூடிய அந்த வன்முறைகளோ எதுவுமே தமிழ்நாட்டுல இல்ல. இங்க வந்துட்டு அந்த இண்டிவிஜுவலா தனியா இருக்கக்கூடிய ஐசோலேட்டட் இன்சிடென்சஸ் அதெல்லாம் தான் வந்துட்டு இங்க இருக்கு. அதுவும் வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டியது. அதோட சேர்த்து வரணும்னு சொல்லியிருக்காரு. இன்டர்னல் டூரிசம், வெளிநாடுகள்ல இருந்துட்டு வரக்கூடிய டூரிஸ்டுகள் மட்டுமின்றி இந்தியாவிற்குள்ளேயே மற்ற மாநிலங்களில் இருந்துட்டு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது, அதிகமா இருக்கு, அதிகமாகவும் இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு பொதுவான சட்டம் ஒழுங்கு நிலைமை நல்லா இருக்கு அப்படின்றது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு நிலைமை நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு அத்தாட்சி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முதலீடுகள். அதுதான் வந்துட்டு தொழில் அமைதி, தொழில் அந்த சூழல், தொழிற்சூழல் அது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆதாரமா அதை சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பொதுவா கோரிக்கைகளை எல்லாம் வந்துட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டா தன்னுடைய கவர்மெண்ட் இருக்குது அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் அதை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அந்த சத்துணவு ஊழியர்களுக்கெல்லாம் அந்த ஊதிய உயர்வு, அந்த மற்றதெல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. அதெல்லாம் வரவேற்கப்படத்தக்கது. இன்னும் மேற்கொண்டு உயரணும் அப்படின்றது தான். 3400 ரூபா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஊதியமா கொள்ள முடியாது. அது இன்னும் நிறைய உயரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதே போல இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சம ஊதியம், இவை யாவும் வந்துட்டு இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்றாலும் கூட இன்னும் அதை வந்துட்டு சீர் செய்து முறைப்படுத்தி வழங்க வேண்டும் என்கிற எதிர்பார்க்கு அது இந்த அரசு செய்யும் அப்படின்றத வந்துட்டு அவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமானது தொழிற்சூழல்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா, ஒட்டுமொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அது இந்தியாவிலேயே அதிகமா இருக்கிறத வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய புள்ளி விவரங்கள் சொல்றதை வந்துட்டு ஒரு பதிலா அவர் ஆளுநருக்கும் மற்றவர்களும் சொல்லியிருக்காரு. அதே போல இந்த வீட்டுக்கு வீடு குடிநீர் வழங்கல் அப்படின்றதுல வந்துட்டு மோடி பெரிய சாதனையா சொல்றாரு. இந்த மாநிலம் எந்த அளவுக்கு அதை சாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள்லயே வந்துட்டு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஏன்னு பார்த்து அஇஅதிமுக வெளிநடப்பு செஞ்சுட்டு அவருடைய பதில் உரையை வந்துட்டு புறக்கணித்தது வந்துட்டு அது தேவையற்ற ஒன்று. அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை தவறிவிட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர் வந்துட்டு தொகுத்து கொடுத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இதற்கு மேல் வரக்கூடிய காலங்களிலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டு சிறப்பாக செயலாற்றுவோன்ற ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். ரொம்ப ஒரு கனிவான ஒரு பேச்சா தான் நான் இதை பார்க்குறேன். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப கனிவா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நல்ல ஒரு உரை. என்டிஏ பொதுக்கூட்டணி நடைபெற்ற நிலையில் திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? அவருடைய பெரிய திமுக கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு பலமே என்ன அப்படின்னோம்னா, அந்த மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அதுதான் அவர் வந்துட்டு சொல்றாரு. அடுத்தடுத்து அந்த சாதனைகளினுடைய பலம் தான் வந்துட்டு ஸ்டாலின் அரசனுடைய ஒரு மிகப்பெரிய பலமா வந்துட்டு இந்த ஆட்சியில் இப்போ எதிரில் இருக்க அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு அரசியலில் ஈடுபடுறாங்க. ஆனா இவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா சாதனை அப்படின்றத முன் வச்சு இதெல்லாம் வாக்குறுதியை கொடுத்தோம், மக்கள் வைத்த நம்பிக்கையை வந்துட்டு நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம், நிறைய சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஒரு ஒரு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா சமூக நிலையில் சமூக பொருளாதார அடிப்படையில் வந்துட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை, அந்த இலவச பேருந்து திட்டம் போன்றவற்றை மட்டும் இல்லாமல் கல்விக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதனால பலன் பெற்றவர்கள் அதனுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்துட்டு பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது இந்திய மாநிலங்களில் எதுவுமே இல்லாத ஒரு திட்டம் என்பதனால அதை அனுபவிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் இவருக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மோடி சொல்றாரு 11 லட்சம் கோடி நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு தமிழ்நாட்டுக்கு. 11 லட்சம் கோடி எங்க எதுல செலவு பண்ணாரு அப்படின்றத சொன்னார்னா அது நல்லா இருக்கும். மாறாக இவர் எங்கெங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு, ஒரு குடும்பமும் இந்த மகளிர் உரிமை தொகையில இது வரைக்கும் வந்துட்டு ஒரு மகளிர் 29,000 வரைக்கும், அதான் 29 மாதங்கள் அவங்க
வாங்கியிருக்காங்க, பலன் பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விடயத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க குறிப்பிட்ட சுட்டிக்காட்டி எந்த ஒரு விடயத்தையும் வந்துட்டு சொல்லவே இல்லை. முன்ன ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது எத்தனை மடங்கு இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. போதாக்குறைக்கு கொரோனா போன்ற சவால் மிக்க காலங்களில் வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திணறி கொண்டிருந்த நிலையில குறிப்பா அந்த ஆக்சிஜனை கொடுக்கறதுல இவங்க வந்துட்ட உடனே அதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்த ஒரு மாதத்திற்குள்ளாகி அதெல்லாம் சீர் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சுகாதாரத்துறையில வந்துட்டு படுத்த ஒரு சாதனையாவே நான் கருதுறேன். அது மட்டுமல்லாமல் சித்த வைத்தியத்திற்கான அந்த சிகிச்சை மையங்களை வந்துட்டு 30,000க்கும் மேற்பட்ட மையங்களை நான் தமிழ்நாடு முழுவதும் திறந்து அதன் மூலம் சிகிச்சையை கொடுத்து அதில் வந்துட்டு மக்களினுடைய அந்த பெரிய அளவுக்கு மக்களை மீட்டாங்க, மரணத்திலிருந்து மீட்டாங்க. அதெல்லாம் மக்கள் நினைச்சு தானே பார்ப்பாங்க. எனவே அப்படி எந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தாலும் இவருடைய அரசனுடைய சாதனை வந்துட்டு நினைவு கூறத்தக்கதா, மறக்க முடியாததா இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார்.